இருளின் அத்தியாயம். நம்ம பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு மெல்லிசான, கண்ணுக்கு தெரியாத ஒரு கோடு தான். அந்த கோட்டுக்கு நம்ம இந்த பக்கம் போகிறதும் அந்த பக்கம் போகிறதும் ஒரு நொடியில் நடக்கிற விஷயம்தான் நம்மளை மாற்றும். அந்த மாதிரி நடந்த ஒரு உண்மையான கதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு மாலை நேரம் அர்ஜுனோட ஃபார்ம் ஹவுஸில் அவனோட ஃபேமிலியோட கெட் டுகெதர். அதனால அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுருந்தான். அவங்களும் வந்திருந்தாங்க. அங்கே ஒரே சிரிப்பு, கேம்ப்ஃபயரோட அனல், பார்பிக்யூவோட வாசம்னு எல்லோரும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டின்னர் முடிஞ்ச உடனே அவங்க பேசிகிட்டு இருந்த பேச்சோட திசை மாறுச்சு. அப்போது வேலும் கேட்டான், அர்ஜுன், உனக்கு இந்த அமானுஷ்யம், கோஸ்ட் ஸ்டோரிஸ் இதிலெல்லாம் இவ்வளோ பேஷனாக இருக்கியே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் கார்த்திக்கும் தலையாட்டிகிட்டு இருந்தான். அப்போ அர்ஜுன் சொன்னான், நிறையா பேத்துக்கு இதெல்லாம் ஸ்டோரிஸாக தான் தெரியும். ஆனால் அதில் ஈடுபட்டிருந்தவங்க, அதில் மாட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தோட கருத்தை மாற்ற முடியாது, அவங்கவுங்க அனுபவப்பட்டால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ பிரகாஷ் எப்போவுமே ஒரு நான் பிலீவர். அவன் சொன்னான், இதை ப்ரூஃப் பண்ணலாம்ல, அதுக்கு ஏதாவது நீ பண்ணி காமி, நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் சொன்ன டைமில் மலை சாரல் தூவுச்சு. மலை சாரல் தூவுனதில் அந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் அணைஞ்சு போச்சு. எல்லோரும் அவசரமாக அங்கேருந்து எந்திரிச்சு போனாங்க. அப்போது போகிறப்போ கரண்ட்டும் போயிடுச்சு. அதில் எல்லோரும் கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு டார்ச் லைட்டு கேண்டில் பற்ற வச்சுட்டு அங்கே ஒரு கூட்டமாக உட்காந்து எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க. அர்ஜுன் அமைதியாக சொன்னான், இதுக்கு ஒரு வழி இருக்குது. அது பேர் ஓஜா போர்ட். இதுக்கு ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் தேவையில்லை. ஒரு பென், ஒரு பேப்பர், ஒரு காயின், அப்புறம் கொஞ்சம் வில்லிங்கான வாலண்டியர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. அப்போது அர்ஜுனோட சிஸ்டர் மலர், அப்புறம் பார்வதி, அஞ்சலி, அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் ஆர்வமாக பக்கத்தில் வந்தாங்க. அப்படியா, ஓகே ஃபைன், நாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரும் பென் எடுத்துகிட்டு கொடுத்தாங்க அர்ஜுன்கிட்ட. அப்போ அர்ஜுன் அந்த பேப்பரில் ஓஜா போர்டோட வரைபடத்தை வரைஞ்சிட்ருக்க அவன் அந்த ஓஜா போர்டோட ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸை பற்றி அவன் சொன்னான். என்ன சொன்னான்னா, காயினில் கை வச்சவங்க என்ன கேட்காம யாரும் கை எடுத்துடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இதை தவறானது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் மிஸ்லீடிங் ஆயிரும் அப்படின்னு. என்னடா இது எக்ஸ்பெரிமெண்ட்னு கூப்பிட்றானே அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுக்கோங்க, சயின்ஸாகவே எடுத்துக்குவோம், எதுக்கு நம்ம பேய் பிசாசு பூதம்னு நம்புவோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஓப்பன் மைண்டாக வச்சுட்டு வாங்க, நான் இங்கே உங்களை நான் கோஸ்ட் இருக்கும்னு நம்ப வைக்கணுங்கிறது என்னோட எய்ம் கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான். அது சொல்லி முடிக்க இந்த ஓஜா போர்டோட வரைபடம் முடிஞ்சிச்சு. அப்போ பார்வதியும் அஞ்சலியும் முன் வந்தாங்க. நாங்கள் இதுக்கு முதல்ல வரோம், என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. அர்ஜுன் சொன்னான், ஓகே லெட்ஸ் கெட் இன்டு திஸ். உங்களில் யாராவது ஒருத்தர் மட்டும் முன்னாடி நின்று இதை, அதாவது அவங்க டிசைட் பண்ணினா போதும். 2 பேரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஆனால் ஒருத்தர் தான் டிசைட் பண்ணணும். என்னென்னா, அவங்க 2 பேரும் இதில் காயினில் கை வச்சுட்டு காயினை சர்க்கிளாக சுற்றுங்க, 3 வாட்டி சுற்றுங்க. சுற்றினதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இறந்து போன மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள நினச்சிக்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு கேட்டுட்டு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலைன்னா திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ சொல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் நிறையா கேள்விகள். பிரகாஷ் அவள் யாரை கால் பண்ணுறான்னு சொல்லணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. வேலு எனக்கு இது தெரியும், நான் நிறையா படத்தில் பார்த்துருக்கேன், அப்போ இவங்க மனசில் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கணும் தானே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கார்த்திக், அப்போது யார் காயினை மூவ் பண்ணுறான்னு தெரியாதுல்ல, 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் கட்டு தானே அப்படின்னு சொல்கிறான். அப்போது அர்ஜுனோட அக்கா மலர்
தம்பி அப்போ நீ இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணினா அப்போ நீ தானே காயினை நகர்த்துவேன்னு எல்லாத்துக்கும் தெரியும்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறான், என்கிட்ட இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்குது. நான் வந்து காயினை தொடவே மாட்டேன். ஆமாம், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னே வச்சுக்குவோம். நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நான் தலையிட விரும்பல. பட் ஆனால் பார்வதி வந்து யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறத தவிர வேறு எந்த கேள்வியும் சத்தம் போட்டு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு எதை பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அஞ்சலியும் பார்வதியும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டாங்க, பார்வதி நீயே வந்து இதில் லீட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பார்வதி வந்து 2 டைமு அந்த காயினை சர்க்கிளாக சுற்றிட்டு யாராவது இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணான். 2 வாட்டி அந்த மாதிரி நடந்துச்சு, எதுவுமே நடக்கலை. 3வது வாட்டி அந்த காயினில் ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ். என்னன்னு பார்த்தா ஸ்லோவாக மெதுவாக அந்த காயின் எஸ்ஸுங்கிற ஸ்பாட்டுக்கு நகர்ந்துச்சு அந்த ஓஜா போட்டில். கார்த்திக்கை தவிர எல்லாருமே ஸ்கெப்டிக்கலாக இருந்தாங்க. ஆனால் கார்த்திக் வந்து நம்ம தெரியாத விஷயத்தில் விளையாடக்கூடாதுடா, இதை எப்போவே நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் சொன்னான். அப்போது அஞ்சலி இருந்துட்டு நீ தானே மூவ் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க பார்வதி கிட்ட. பார்வதி இருந்துட்டு இல்லை நான் அதை மூவ் பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே எல்லாரும் அஞ்சலியை ப்ளேம் பண்ணாங்க, நீ தானே இதை நகர்த்துற அப்படின்னு. ஆனால் அஞ்சலியும் ஷாக்கில் தான் இருக்கா, ஆனால் யாருக்கும் தெரியல. பார்வதி இருந்துட்டு இல்லை நான் இதை நகத்தில் சீரியஸாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணுறா. அந்த காயின் வந்து நகர்ந்துச்சு, ஒரு லெட்டராக நகர்ந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது வந்து பார்வதியோட தாத்தாவோட பேர். பார்வதி பயத்தில் வந்து ஒரே நடுக்கத்தில் இருந்தாள். ஆனால் தாத்தா மேலே அவளுக்கு ஒரு பெரிய பாசம். அவர் இறக்கும்போது அவள் வந்து கூட இல்லை. அதனால் அவளுக்கு இன்னும் ஒரு ஆர்வமும் ஜாஸ்தியாகிட்டு இதை வந்து முன்கூட்டி தொடரணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதில் அப்படி நினைக்க அந்த காயின் வந்து விசையாக அங்கே இங்கேயும் நகர்ந்துச்சு. என்னன்னு பார்த்தா இட்ஸ் ஓகே, ஐ ஸ்டில் லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து அது ஸ்பெல் பண்ணுச்சு. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம் கலந்த சோகம் கலந்த பயம் கலந்த எல்லா ஒரு விஷயமும் அவளுக்குள்ளே வந்துச்சு. அவள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவளுக்கு தெரியவே இல்லை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு அவன் நினச்சான். அதுக்குள்ளே அர்ஜுன் வந்து அப்படி அவசரப்பட்டுட்டு நம்ம அப்படி நிறுத்தக்கூடாது, அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அவங்கள தயவு செய்து இங்கேருந்து போங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி கேட்டு அது எஸ்ஸுக்கு மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம அதிலேருந்து கையெடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு பார்வதி வந்துட்டு அழுதுகிட்டே கேட்டா, ப்ளீஸ் லீவ் அப்படின்னு சொல்லி. அந்த காயினும் மெதுவாக எஸ்ஸை நோக்கி நகர்ந்துச்சு. எல்லாரும் முகத்துலேயும் ஒரே கன்ஃபியூஷன், இது நிஜமா பொய்யா இல்லை ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதை பேச பேச அஞ்சலிக்கு வந்து ஒரு புதிதான ஒரு நோக்கம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஏன்னா பிகாஸ் அவள் அந்த சைடு உட்காந்துட்ருக்கா, அவளுக்கு தெரியும் அவன் நகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவளுக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னு கேட்டால் அவளோட அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு ஆசை. அவளோட அப்பா வந்து ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ஸோ அந்த பாசத்தில் எனக்கு யாராவது அப்போஸில் உட்காருங்க, எனக்கு பார்ட்னர் வேணும் அப்படின்னு கேட்க அர்ஜுனோட அக்கா மலர் வந்து வந்தாங்க. ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், நீயே லீட் பண்ண அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சலி அதே மாதிரி காயினை சுற்றிட்டு கேன் யூ ப்ளீஸ் ஆன்சர் மீ அப்படிங்கிற கேள்வியை வந்து கேட்ட உடனே அந்த காயின் லைட்னிங் ஸ்பீடில் எஸ்ஸுக்கு நகர்ந்துச்சு. அப்போது எல்லாருமே மலர் நீ தானே பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் மலர் அதே பயத்தில் தான் இருக்கா, இதை நான் நகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இந்த கேள்வியில் இருக்க அஞ்சலி மனசுக்குள்ளே ஒரு கேள்வி அந்த கேள்வி நினச்ச உடனே அந்த காயின் வந்து நகர்ந்துச்சு. ஒரு லெட்டராக ஸ்பெல் பண்ண ஆரம்பிச்சு. என்னன்னு பார்த்தா NADI நடி அப்படின்னு சொல்லி. எல்லாருக்குமே குழப்பம், என்ன இது என்னென்னமோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே அப்போ தான் பார்த்தாங்க அஞ்சலியோட கண்ணில் கண்ணீர் நிரம்பி இருந்துச்சு. சொன்னான், எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். எல்லாரும் என்னாச்சு எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ வந்து இதில் என்னென்னு பார்த்தா அஞ்சலி வந்து ஒரு கர்நாடகாவை சேர்ந்த பொண்ணு. அவளுக்கு வந்து கன்னட பாஷை வந்து தெரியும். அவங்க அப்பா ஒரு கர்நாடகா சார்ந்த ஒரு மனிதர். அவர் வந்து நடி அப்படிங்கிறது தான் என்னென்னா வாக் அப்படிங்கிறது அர்த்தம். அவள் என்ன கேட்டான்னா, என் லைஃப்பில் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல தான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க அப்பா வந்து எப்போவுமே சொல்கிற வார்த்தை தான் இது. அவங்க அப்பா எப்போவுமே அவகிட்ட, நீ எப்பாவது லைஃப்பில் குழப்பமாக இருக்கியா, எங்கேயாவது மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறியா, அப்போ எந்திரிச்சு ஒரு வாக் போயிட்டு வா, எல்லாம் கிளியர் ஆகும், நீ முன்னோக்கி நடப்ப அப்படின்னு சொன்னதான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொன்னான். எல்லாத்துக்குமே ஜோக்காக தெரிஞ்சிருந்த விஷயம் இப்போ வந்து ஒரு வியப்பாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்கே இருக்க யாருக்குமே கன்னடா தெரியாது, மலர் உட்பட. அப்போ மலர் வந்து இதை நகர்த்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட மனசுக்குள்ளேயும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை. இது நினைக்க எல்லோரும் மலர் மேலே தான் சந்தேகம் எழுந்துச்சு. நீ தான் நகித்துற அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைவில் மலரும் அவளுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்க அந்த காயின் ஸ்லோவாக நகர ஆரம்பிச்சிச்சு. அவள் பயத்தில் என்னடா நகருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லெட்டராக நகரும்போது மலரும் பயந்துட்டு, ஐ டோன்ட் நோ ஹவு பட் ஐ டோன்ட் வாண்ட் ப்ளே திஸ் அனிமோர், நான் இதை எனக்கு விளையாடுறதுக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயந்து எந்திரிக்க ட்ரை பண்ணினான். ஆனால் நடுவில் அர்ஜுன் குறுக்கிட்டு, இல்லை நான் சொன்ன மாதிரி இதுலேயும் ஒரு ப்ராசஸ் இருக்குது, சும்மா அப்படி எந்திரிக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்புங்கன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செஷனை க்ளோஸ் பண்ணினாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் இருந்த ஒரே கேள்வி தான், ஏன் மலர் அவ்வளோ பயந்தா, ஏன் வந்து அவ்வளோ அழுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்குறப்ப தான் மலர் சொன்னான், அது வந்து என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேர், அவன் ரீசண்டாக இப்போ தான் வந்து இறந்து போயிட்டான், அது வந்து யாருக்குமே தெரியாது, நான் யாருக்குமே சொல்லலை, அந்த பேர் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது சொன்ன உடனே அந்த ஃபார்மில் ஒரு மௌனம். என்ன பண்ணுறதுனே தெரில எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சொல்லிட்டு மலரும் அஞ்சலியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடித்தாங்க. ஆனால் அப்படி முடித்த உடனே அந்த ஃபார்மில் இருக்கிற 20 கணக்கான மயில் சத்தம் சுற்றி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிச்சு. நிறைய ஓசை எழுப்புச்சு. அதில் இவங்க சுற்றி இருந்த வட்டம் இன்னும் சிறுக்குச்சு பயத்தில். எல்லாரும் அதே பயத்தில் இருக்காங்க. அந்த பயத்தில் இருக்கவே சரி, இது ஒரு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை வந்து தூண்டி விட்டுருச்சு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு எல்லோரும் எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த குரூப்பில் இருக்க முத்து வந்து எனக்கு இதை இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டான். ஆனால் யாருக்குமே அந்த காயினில் இன்னொரு பார்ட்னராக இருக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பயத்துலேயும் கூட பார்வதி வந்து நான் வாலண்டியர் பண்ணுறேன்னு சொன்னான். ஏன்னா முத்துவுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே பேசணுன்னு ஆசை. அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே இறந்துட்டாங்க. பார்வதிக்கு தெரியும் அவனுக்கு வந்து அவங்க அம்மா எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், பார்வதியும் முத்துவும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் திருப்பியும் இறங்கினாங்க. திருப்பியும் காயினை சுற்றுறாங்க. வழக்கம் போல் கேள்வியை கேட்குறாங்க. காயினும் நகருது, இங்கே அங்கேன்னு நகருது. அதுக்குள்ளே அந்த கூட்டத்தில் ஒரு முறுமுறுப்பு. மலர் வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கா, காதோர காதா. என்னன்னு பார்த்தா முத்துவோட அம்மா வந்து அந்த ஃபார்மில் இருக்க ப்ராப்பர்ட்டியில் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தா ஒரு கிணத்துல விழுந்து. அந்த கிணத்துக்கு முன்னாடி உட்காந்து தான் அவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொன்ன உடனே அந்த குரூப்பில் எல்லாத்துக்குமே ஒரு பயம், யாருமே வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு பயம். அந்த பயம் இருக்க யாருமே வந்து முத்துவை கவனிக்கவே இல்லை. என்ன பண்ணுறான், என்ன கேட்குறான் அப்படிங்கிறது. பார்த்தா முத்து கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர். என்னால் நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் ஒரு கேள்வி கேட்குறான். அம்மா, என்னை பார்த்தா அவங்களுக்கு பெருமையாக இருக்கா, ஆர் யூ ப்ரௌட் ஆஃப் மீ அப்படின்னு ஒரு கேள்வி.
அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த மலையில் நினைஞ்சு போயிருக்கிற அந்த கேம்ப் ஃபயர் கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. 3 அடிக்கு மேலே தீ கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. அது எரிஞ்சது தான் எல்லாருமே ஓடி திக்கு தெரியாமல் போய் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டாங்க. சரி, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதோட முடிச்சுப்போம், நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயத்தில் சொன்னாங்க. அப்போது அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அர்ஜுனை பார்த்து நிறையா கேள்விகள் கேட்டாங்க. அதில் கார்த்திக் வந்து, அர்ஜுன், நீ வந்து ஒரு ஏத்திஸ்ட்டு, உனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது, பட் ஆனாலும் இதெல்லாம் நீ ஏன் நம்புறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து சிம்பிளாக அர்ஜுன் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு கேட்டால், உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏத்திஸ்ட் தான், கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் சில விஷயத்தில் வந்து இது நல்லது கெட்டதுன்னு நான் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது கோயின்சிடன்ஸ் தான். ஆனால் நீ கேட்ட கேள்விக்கு நான் வந்து இருக்குது இல்லைன்னு எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் வந்து எல்லாத்தோட எமோஷன்ஸும் கலந்துருக்கு. இந்த எமோஷன்ஸை வந்து நான் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம், மற்றவங்க நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஆனால் இதிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு அவ்வளோதான். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேய், பிசாசு, அமானுஷ்யம், கடவுள், இயற்கை, சயின்ஸ், இதை பற்றியெல்லாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு உண்மையான நடந்த கதையில் நம்ம திருப்பியும் மறுபடியும் சந்திப்போம். குட் நைட்.